ஹாய் காய்ஸ் வெல்கம் டு கிரிப்டோ ஹைட்ரா யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கோர் ஸ்கை அப்படிங்கிற ஒரு ஏர்ட்ராப் பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $21 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு ஹியூஜான ஒரு ஃபண்ட் ரைசிங் தான். அண்ட் இதோட ஏர்ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏப்ரல் மந்த்தே வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்தே நம்மளுக்கு வருது. அண்ட் இது டாஸ்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 மினிட்ஸ் தான் ஆகும் இந்த ஏர்ட்ராப் அட்டெண்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் முடிஞ்ச அளவு உங்களால் எவ்வளோ மல்டிபிள் போட முடியுமோ உங்களால முடிஞ்சதுன்னா போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கேத்த மாரி உங்களுக்கு ரிவார்டும் வந்து பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் ஆகும். இப்ப நீங்க ஒரு அக்கவுண்ட்டுக்கு $10 எடுக்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ரொம்ப மினிமம் தான் சொல்றேன். நீங்க இது 10 அக்கவுண்ட் போட்டீங்க அப்படிங்கிறப்ப, உங்களுக்கு வந்து இந்த 10 இன்டு 10ங்கிறப்ப $100 வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வரும். அதாவது ப்ராஃபிட் வரும். ஸோ இதுதான் வந்து மல்டிபிள் போறதோட பெனிஃபிட். அண்ட் நம்ம அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, குவாண்டம் வாலெட் அப்படிங்கிற இந்த ஒரு வாலெட் ஏர்ட்ராப் பத்தி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துரலாம். அ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு வாலெட் தான். இப்ப நம்ம மெட்டாமாஸ்க்லாம் யூஸ் பண்றோம் பார்த்தீங்களா, சேம் அதே மாரி இது ஒரு வாலெட் தான். பட் ஆனா இதுல என்ன அப்டின்னா, இந்த வாலெட்லயே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏர்ட்ராப் தராங்க. இது வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிங்க் வந்து நான் வந்து என்னோட டெலகிராம்ல குடுத்துடுறேன். டெலகிராமோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துடுறேன். யூடியூப் சேனல் அதாவது வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல தந்துடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு லிங்க் இருக்கும். ஸோ நீங்க இத தொட்டு வந்து பார்த்தீங்கன்னா, டவுன்லோட் பண்ணிக்கலாம். அ ஓகே. ப்ளே ஸ்டோருக்கு வந்து அவைலபிள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கும். பட் ஆனா இன்னும் ப்ளே ஸ்டோருக்கு வரலையா. இது வந்து பார்த்தீங்கன்னா, அண்டர் ரிவ்யூல இருக்கு. ஸோ அவங்க வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து எந்த அளவு செக்யூரா இருக்கு, எந்த அளவு ஸ்கேலபிளா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, அதுக்கப்புறமேட்டு அப்ரூவ் பண்ணா தான் ப்ளே ஸ்டோர்ல வரும். அப்புறம் நீங்க iOSக்கு ஏத்தணும்னா இந்த ஆப்பிள் ஸ்டோர் ஒர்க் ஆகாது. பட் ஆனா நீங்க இத வச்சு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஆண்ட்ராய்டுக்கு வந்து இத வச்சு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. iOSக்கு இத வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட அஃபிஷியல் யூடியூப் சேனல். ஸோ, இதில வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ப்ராஜெக்ட் பத்தி எல்லா ஒரு டீட்டெயிலும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல உங்களுக்கு இருக்கும். ஸோ, அவங்களோட டீம் அண்ட் அவங்களோட கோர் ஃபங்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இதுல இருக்கும். ஸோ, நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் கீழ வந்தீங்க அப்டின்னா, அவங்களோட ரோட் மேப் இருக்கு. ஸோ, ரோட் மேப்னா எப்படி வந்து அவங்க அவங்க ஏர்ட்ராப் வந்து கொண்டுட்டு போறாங்க. அவங்க வேலட்ட எந்த அளவு டெவலப் பண்ண போறாங்க. ஸோ, அத பத்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரோட் மேப்ல குடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, 24லேருந்து 25 அந்த டைம்ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அந்த டெஸ்ட்நெட் டெஸ்ட்நெட்னா அந்த டெஸ்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா? ஸோ, அதேமாரி இந்த வேலட் டெஸ்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல தான் ஓப்பன் ஆயிருந்திருக்கு. இப்ப Q1 அதாவது நம்ம Q1ல தான் இப்போதைக்கு இருக்கோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, குளோபல் யூசர்ஸ் அதாவது இப்ப எல்லாருமே யூஸ் பண்ற மாரி இது வந்து டெஸ்டிங்ல இருக்கும். ஸோ, இது இப்ப இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாராலயும் வந்து யூஸ் பண்ற மாரி இது ஓப்பனா இருக்கு. ஸோ, அதுதான் பார்த்தீங்கன்னா, இப்ப டவுன்லோட் நமக்கு குடுத்துட்டாங்க. அண்ட் இதோட அஃபிஷியல் டோக்கன் அதாவது அந்த குவாண்டம் வாலெட் அப்படிங்கிறதுக்கு ஒரு டோக்கன் இருக்கும் பார்த்தீங்களா? அவரோட ஓன் டோக்கன். அதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ATU அப்படி ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மந்த் அதாவது மார்ச்சோட பார்த்தீங்கன்னா Q1 முடியுது. இவங்க குடுத்துருக்க ரோட் மேப் படி பார்த்தீங்கன்னா, Q1ல நம்மளுக்கு டெக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து Q2ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த BNB அண்ட் ட்ரான் நெட்வொர்க் தான் வந்து அதுல இருக்கு. அதுக்கப்புறம் Q2ல வந்து பார்த்தீங்கன்னா, சென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்ச் அதாவது பிட்கெட்டு, பைபிட்டு, பினான்ஸு அந்த மாரி பெரிய பெரிய எக்ஸ்சேஞ்சிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து Q3, Q4 அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதே டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ, அத பார்த்துக்கோங்க. அடுத்து அவங்க மெயின் நெட் லான்ச் வந்து பார்த்தீங்கன்னா, 2026லேருந்து 27க்குள்ள வந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ, நம்மளுக்கு இதெல்லாம் தேவையில்ல. நம்ம ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏர்ட்ராப் வேணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா, அத அட்டெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டோக்கனாலஜி அதாவது இந்த டோக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ஏர்ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அலோகேட் பண்ண போறாங்க. கம்யூனிட்டிக்கு, அப்புறம் டெவலப்மெண்ட்டு அந்தமாரி அவங்க டீமுக்குள்ளேயே இருக்கும். ஸோ, அந்தமாரி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து நமக்கு ஏர்ட்ராப் அட்டெண்ட் பண்றவங்களுக்கு தராங்கன்னு பார்த்தீங்கன்னா, 60% வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஏர்ட்ராப் அட்டெண்ட் பண்றவங்களுக்கே தராங்க. ரொம்பவே அதிகம் இது. மோஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய ப்ராஜெக்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டிக்குன்னு பார்க்குறப்ப ஒரு 20, 30% தான் வந்து தருவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்லாவே அதிகமாவே இருக்கு. ஓகேங்களா. மீதி எல்லாருக்கும் ஓரளவு கம்மியா தான் இருக்கே தவிர, ஏர்ட்ராப் அட்டெண்ட் பண்றவங்களுக்கு ரொம்பவே அதிகமா இருக்கு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க டீம் வியூஸ் ஓகே. இப்போ ஒயிட் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட வாலெட்ல இருக்கு. ஓகேங்களா. ஸோ, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. கன்டென்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ இருக்கு. ஏன் இதெல்லாம் வந்து நான் அவ்வளோ அ விரிவா வந்து பேசல அப்படின்னா, இது நம்ம பண்ண தேவையில்ல. ஆடியோ வந்து டெலகிராம்ல போட்டிருப்பேன். இத வந்து அப்படியே விட்டுருங்க. இத ஓட்டிருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விளம்பரம் தான். ஸோ, இது வந்து யாரும் நீங்க பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் ஜஸ்ட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. பட் ஆனா, இது யாரும் அட்டெண்ட் பண்ண வேணாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இதோட ஃபோட்டோ வந்து காட்டுறேன். ஸோ, அது எப்படி அந்த வாலெட் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஓரளவு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ, ஓகே. இதுதான் பார்த்தீங்கன்னா, அந்த குவாண்டம் வாலெட் நீங்க ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து $0 இருக்கா? இந்த இடத்துல ஒரு இது என்னன்னா, இப்போ இந்த இடத்துல டாஸ்க் இருக்கும். ஸோ, இந்த இடத்துல P2Pன்னு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ, அந்த இதுக்கு வந்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல உங்களுக்கு ட்விட்டர் டாஸ்க், டெலகிராம் டாஸ்க், அப்புறம் ஒரு Facebook டாஸ்க் ஒண்ணு இருக்கும். ஸோ, நீங்க அதெல்லாம் கம்ப்ளீட் பண்றது மூலமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த SATU அப்படின்னு சொல்லி இந்த ரிவார்டு வந்து உங்களுக்கு தருவாங்க.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஏடியு டைரக்ட்டா அதுவே கிளைம் பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு பேஜ் இருக்கு. ஸோ ஏடியுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட அஃபிஷியலான ஒரு டோக்கன் ஓகேங்களா? அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யூஎஸ்டிடி அப்புறம் டிஆர்எக்ஸ், ட்ரான் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இதில ஸ்டேக் பண்ணுறது மூலமா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லி 24 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவ இந்த ஏடியு அப்படிங்கிற அந்த டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த இடத்துல வந்துரும். ஆசெட்ஸ்ல வந்துரும். இப்போதைக்கு வந்து இந்த ஏடியோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, $0.3 இருக்கு. அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு டோக்கன் குடுத்தாங்கன்னா, அது வந்து ஒரு ரூ. 28 ரூ. 27 அதுமாரி நம்ம ஊர் காசுக்கு வரும். ஸோ அவ்வளோதான் இந்த குவாண்டம் வேலட் பத்தி பேசுறதுக்கு இருக்கு. அண்ட் நீங்க YouTubeல இத பத்தி பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு $10,000 என்னமோ அதுமாரி மேல வச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்மளால வித்ட்ரா பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல. நான் இத பத்தி அவ்வளோக்கு ஸ்டடி பண்ணல. ஜஸ்ட் இது ஒரு விளம்பரங்கிறனால நான் அப்படியே முடிச்சுக்கிட்டேன். சரி வாங்க இப்ப நம்ம எப்படி ஏர்ட்ராப் அட்டெண்ட் பண்றதுன்னு போயிருவோம் நம்மளோட மெயின் ஏர்ட்ராப்க்கு. நீங்க ஃபர்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இந்த ஸ்கோர் ஸ்கை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்க மேல வந்தோனே இந்த இடத்துல கனெக்ட் வாலெட் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அத கிளிக் பண்ணிட்டு உங்க மெட்டாமாஸ்க் வாலெட் வந்து பார்த்தீங்கன்னா, கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே வெயிட் பண்ணுங்க. இப்ப நான் கனெக்ட் பண்ணிடுறேன். ஓகே இப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா, வாலெட் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். ம். ஓகே. கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல டெய்லி செகண்ட் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத வந்து டெய்லி நீங்க செக் பண்ணிக்கோங்க. அ டெய்லி செக் பண்ண உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 20 பாயிண்ட்ஸ் வந்து தருவாங்க. இந்த பாயிண்ட்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா, நீங்க வோட் பண்ணணும். அ அது எதுக்கு நான் நெக்ஸ்ட் சொல்றேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாலோ டாஸ்க் இருக்கும். ஸோ நீங்க ஃபாலோ குடுத்தீங்கன்னா, உங்களோட ட்விட்டர வந்து பார்த்தீங்கன்னா, ஆத்தரைஸ் பண்ணுவாங்க. அந்த ஆத்தரைஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அவங்கள வந்து நீங்க ஃபாலோ பண்ணியிருக்கணும் ஓகேங்களா? அது அவங்களோட அஃபிஷியல் பேஜ நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாலோ பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் அந்த டாஸ்க் வந்து முடிய மாட்டேங்குது. ஏன்னு தெரியல. செக் குடுத்தோம் அப்டின்னா, பாருங்க ஆல்ரெடி முடியல. பட் ஆனா அந்த டிஸ்கார்ட் சர்வர் அதில ஜாயின் பண்ணிட்டு நீங்க கிளைம் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து ஒரு 50 பாயிண்ட் தருவாங்க. அண்ட் கீழ இந்த இடத்துல ஸ்பின்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்துல வந்தீங்க அப்டின்னா, ஸோ இந்த இடத்துல மின்ட்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? இந்த மின்ட்ட வந்து குடுத்தீங்க அப்டின்னா, அதாவது ஒரு நாளைக்கு நீங்க ஒரு தடவ மின்ட் பண்ணலாம். ஐ அம் நாட் எ ரோபோட்ன்னு குடுத்துட்டு மின்ட் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு போல் வந்து போல்ங்கிறது வந்து பாலிகான் நெட்வொர்க்ல அவங்களோட அஃபிஷியல் டோக்கன் ஓகேங்களா? அந்த போல் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு தடவ நீங்க மின்ட் பண்றப்பயும் ஒரு ரூ. 1 அதான் நம்ம காசுக்கு ரூ. 1 இருக்கிற அளவு ஃபீஸ் தேவ. நீங்க இத பண்ணியே ஆகணும்னு அவசியம் கிடையாது. பட் ஆனா நீங்க பண்றது மூலமா உங்களுக்கு நெறைய பாயிண்ட்ஸ் வரும். நீங்க ஒரு தடவ மின்ட் பண்ணீங்கன்னா, அந்த டிக்கெட் பேலன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து ஒரு 3 டிக்கெட் தருவாங்க. நான் ஆல்ரெடி நேத்து மின்ட் பண்ணதுல ஒரே ஒரு டிக்கெட் மட்டும் ஸ்பின் பண்ணேன். ஒரு 80 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு கிடைச்சது. அதேமாரி பாயிண்ட்ஸ் வந்து நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ கேதர் பண்றீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ பெனிஃபிட். வாங்க நான் அடுத்து என்னன்னு சொல்லிடுறேன். ஓகே. ஓகே. இப்ப வந்து நம்ம அந்த இடத்துல ஸ்பின் பண்ணி நம்மளால டோக்கன் வச்சு பாயிண்ட்ஸ் வந்து எடுக்க முடியும். அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, வோட் டூ வோட் ஃபார் மீம் ப்ராஜெக்ட்ஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு இது. ஸோ இத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இந்த இடத்துல வந்து நெறையா மீம் கிரியேட்டர்ஸ் இருப்பாங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நீங்க யாருக்கு வந்து வோட் பண்றீங்களோ, அவங்க வந்து இந்த இதில வின் பண்ணணும். ஓகேங்களா? பிஎக்ஸ் நம்ம பண்றப்ப நம்ம அந்த அதான் டிராயிங் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? அந்த டோர்னமெண்ட் டைம்ல அந்த டாப் 10, டாப் 5 அப்படின்னு சொல்லி வைக்கிறப்ப, நம்ம வின் பண்றவங்களுக்கு மட்டும் தான் அவங்க ரிவார்ட் தருவாங்கல்ல. ஸோ அதே மாரி தான் இது. இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எஸ்இஇசட் அது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். ஸோ அவருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஓட்டு இருக்கு. இதுவரையும் 2.3 மில்லியன் இருக்கு. செகண்ட் ஆளுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, 500K அதாவது 5,00,000 தான் இருக்கு. ஸோ நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இவருக்கே வோட் பண்ணிடலாம். இந்த இடத்துல நீங்க வோட் குடுத்தீங்கன்னா, உங்களோட பாயிண்ட் காட்டும். இன்னைக்கு டெய்லி செக் இன் பண்ண பாருங்க. அந்த பாயிண்ட் மட்டும் தான் இப்போதைக்கு என்ட்ட இருக்கு. ஸோ 20ன்னு குடுத்து வோட் குடுத்துருங்க. நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1K வோட் பண்ணிட்டேன். அ எப்படி அவ்வளோ பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ரெஃபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் வரும். ஓகேங்களா? நான் என்னையே வந்து ரெஃபர் நெறைய பண்ணிட்டேன். அந்த ரெஃபர் பண்ணது இல்லாம இந்த ஸ்பின் பண்ணேன். ஸோ அந்த அந்த ஸ்பின்லேயே எனக்கு ஓரளவு பாயிண்ட்ஸ் இருந்தது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, என்ட்ட 1000 வோட் இருந்தது. ஸோ நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ வோட் பண்றீங்களோ, நீங்க வின் பண்ணீங்கன்னா, அதுக்கேத்த மாரி ஏர் ட்ராப் வரும். அண்ட் அவங்க அஃபிஷியல் ட்விட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்லிட்டாங்க. இந்த மாரி நீங்க எந்த ஒரு இன்ட்ராக்ஷன் பண்ணாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏர் ட்ராப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஆல்ரெடி வந்து வால்ரஸ் வந்து நம்ம அட்டெண்ட் பண்ணோம். வால்ரஸ்ல கேலக்ஸி டாஸ்க் பண்ணல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நம்ம நாட் எலிஜிபிள் ஆயிட்டோம். ஸோ அந்த மாரி இது இல்ல. ஏர் ட்ராப் ஃபார் ஆல் என்கேஜஸ் நீங்க எந்த விதமா இவங்க கோர்ஸ் கையில நீங்க என்கேஜ் பண்ணியிருந்தாலும், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏர் ட்ராப் உண்டு. அவன் அஃபிஷியல் சைட்ல அவன் ப்ரொஃபைல்லேயே குடுத்துருக்கான். டிஜிஇ இன் ஏப்ரல் அப்படின்னு. டிஜிஇனா டோக்கன் ஜெனரேஷன் ஈவென்ட். அதாவது அப்பதான் அவன் டோக்கன் வந்து லான்ச் பண்ணுவான். ஸோ நமக்கு ஏர் ட்ராப்பும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரல்ல வரப்போகுது. ரொம்பவே நெறைய ஃபண்டிங் இருக்கு. அண்ட் ரொம்பவே சிம்பிளாவும் இருக்கு. முடிஞ்ச அளவு மல்டிபிள் போட்டு பண்ணிக்கோங்க. அண்ட் நான் ஸ்டார்ட்டிங்ல வந்து அந்த இது விளம்பரம் பண்ணியிருந்தேன். ஸோ அத வந்து எல்லாரும் அப்படியே ஓட்டிருங்க. அது யாரும் பண்ண தேவையில்ல. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. தேங்க் யூ ஸோ மச். அப்புறம் இதோட லிங்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டெலகிராம்ல தான் இருக்கு. அந்த டெலகிராமோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். தேங்க் யூ.